அப்பூஸ் பொண்ணுஸ்லேருந்து பொண்ணுஸ் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா எங்களோட ஆனிவர்சரி 7th இயர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். 7 years எப்படி ரோல் ஆகி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி இருக்குது டெக்கரேஷன்ஸ்னு லைட்டாக பார்த்துருவோமா? ஒரு குவிக்காக பார்த்துக்கலாம். ஓகே வரேன். ஃபேமிலி, ஸோ நான் உங்கள் அப்பூஸ் பொண்ணுஸ்லேருந்து பொண்ணுஸ் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா எங்களோட ஆனிவர்சரி 7th இயர். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். 7 years எப்படி ரோல் ஆகி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்போவுமே அப்போது தான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதாகட்டும், ஏதாவது திங்ஸ் வாங்குறதாகட்டும், எதுவாக இருந்தாலுமே. ஸோ இந்த வாட்டி நான் எடுத்து பண்ணியிருக்கேன். எப்படி வரும்னு தெரியாது. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அவனுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் அவனுக்கு பண்ணணும்னு நினச்சேன், பட் பண்ண முடியல என்னால். பட் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக பண்ணியிருக்கேன். ரொம்ப நர்வஸாகவும் இருக்கேன்னு தெரியல, பட் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். அதனால தான் ரொம்ப கம்மியாக பேசுகிறேன். ஏன்னா அவன் ரூமில் இருக்கிறான். அவனை லாக் பண்ணிவிட்டு நானும் குழந்தையும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் இல்லைன்னா அதுவும் எனக்கு நடந்திருக்காது. தம்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணான், என் குழந்தை பையன் பாவம் ரொம்ப திட்டுவான் அவனை. பட் ஸ்டில் he made the day. He also meant a lot for me now because he was helping me a lot. Nervous, அதனால தான் ஒரு மாதிரி பேசுகிறேன், பதட்டமாக பேசுகிறேன். ஸோ எப்படி இருக்குது டெக்கரேஷன்ஸ்னு லைட்டாக பார்த்துருவோமா? ஒரு குவிக்காக பார்த்துக்கலாம். ஓகே வாங்க. ஸோ இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. அவனுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் we both have a bad habit. எங்களுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம். எதுவாக இருந்தாலும் வாங்கினா உடனே சொல்லிவிடுவோம். பட் இந்த வாட்டி நான் எல்லாமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சுக்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்து. அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ட் மூஞ்சி ஏன் டல்லாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்கே ஹெவியாக மழை பெய்யுது, செம்ம மழை அடித்து ஊற்றுது. ஸோ மழையிலேருந்து அப்படியே வந்து அந்த டயர்டு ஃபேஸு, கொஞ்சம் கூட ரெஸ்ட்டும் இல்லை. பின்ன அவனுக்கும் உடம்பு முடியல சுத்தமாக, பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ அதனால் எனக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியே போக முடியல. குழந்தையும் எங்களால் விட முடியாது. அவன் குட்டி, பார்க்குற உங்களுக்கு அவன் பெரிய பையனாக இருந்தாலும் எங்களுக்கு குட்டியாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே நான் ஓட வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஸ்டில் என்னடா அடிக்கடி பார்ப்போன்னு சொல்கிறேன், எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த நர்வஸ் தான். என்ன புது கல்யாணமான மாதிரி பண்ணாதீங்க அப்படின்லாம் யோசிப்பீங்க. பட் எப்போவுமே நம்ம லைஃப்பில் எப்போவுமே அது இருந்துகிட்டே தானே இருக்கும், ஒரு மேஜிக். ஸோ இதெல்லாம் எங்களோட ஒவ்வொரு மெமரிஸ். எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஃபோட்டோஸ் நிறைய இருக்கு இன்னும். பட் இது கொஞ்சம் கூட ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் எங்களுக்கு. ஏன் அப்படின்னு தெரியாது. பட் இதில் ஒவ்வொன்றும் எனக்கும் அவனுக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட். வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க. கம் 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 கம். என்ன புரிய இட்டடா. ഇത് ഞാൻ പ്രതീക്ഷിച്ചില്ല. ഇത്രയും ഞാൻ പ്രതീക്ഷിച്ചില്ല. ஒவ்வொரு போட்டோவும் பாரு. எல்லாமே ரீசன்லி எடுக்கப்பட்டது. இது எப்படி கேக் பத்தியா? என்ன சகிச்சதுக்கு நன்றி. 7 வருஷம்
அப்பா மனசுக்கு எல்லாம் வெளியே சொல்றேன் யா கண்டிப்பா கட் பண்ணலாமா? இதுதான் குழு குழு குழுன்னு பேசிட்டு அங்க இருக்கீங்களா? திரும்பு. அங்க திரும்பு. அங்க பாருடா. இல்ல, அப்ப ஏன் gift வேணாம்? இருடா. அங்க திரும்ப. இந்தா. இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் anniversary போனது. அது ஏன்? இது தேர்ட் அண்ட் ஃபோர்த் anniversary. திரும்பு திரும்பு. என்ன ரொம்ப வெரைட்டியா இருக்கு எல்லாம்? திரும்புடா. இந்தா. இது 5 and 6. ஓகே. ஓ அப்படி. இது 7. ஓ ஸ்பெஷலா? அடுத்த ஜோடி 8க்கு வரும். தேங்க் யூ. அவ்வளோ எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ணிடலாம். இரு நான் ஃபர்ஸ்ட் Love you. சரி. Thank you. ஆமா. ஓ முடிக்கலையா? நான் கிஃப்ட் வேணாம். நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது. பர்ஃப்யூம். ஆமா, ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருந்தேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் வேணாம். கண்டிப்பா வேணும்ல? கண்டிப்பா. இது உன்னோட ப்ராப்பர்ட்டி பா, எங்கேயாவது கொண்டு வச்சுக்கோ. நான் 2 gift வாங்கிய பட்டின அவன் நிறையாண்டு நீ எப்ப கிஃப்ட் வாங்கிட்டு வெயிட்டி நானே அப்படின்ட்டு கிஃப்ட் வாங்க. ஐயோ பார்த்துட்டேன்ல. என்னோட ஃபேவரட் கிளாஸ். இது பார்த்து பெரிய கிஃப்ட் எல்லாம் இல்லை, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் டக்குதான் யோசிச்சேன். ஆனால் ரொம்பவே நான் பிஸியாக இருந்தேன், நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு இல்லை, நான் ரொம்ப நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னல, அவங்களுக்கு பிரச்சனை உள்ளனால அதுலேயே நான் போயிட்டு இருக்கேன். நான் சத்தியமாக ஆனிவர்சரியோட பிளானே எனக்கு இல்லை, அதனால தான் அவளே புரிஞ்சு பண்ணிட்டேன் போல. ஸோ நான் ரொம்பவே ஹாப்பி தான். ரொம்ப சத்தியமாக நான் இவ்வளோ இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக வந்து ஓடி இருந்தானா என் பசங்களுக்காக இப்போ நான் ஓடிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த விஷயத்தில் நான் இவ்வளோ விஷயம் நிறைய மறந்து பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் என் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கா. ஸோ ஒரு குட்டி கிஃப்ட். மோதிரமா இருக்கும். எல்லாம் நிறைய இருக்கு, அதனால அந்த மாலை மாலை ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஜுவல்ஸ் பாதசரம். பான்சர் எப்படி இருக்கு? குட்டியா இருக்கு. வேற குட்டியான கிஃப்ட் தான். ക്ലിയർ ആയിട്ടില്ല, അത് ആവണില്ല. ആ അതെന്താ സാധനം? ஏன்னா ரொம்ப நாளா என் குழந்தைய நிறைய பேர் கண்டுபடுறாங்க. அதனால யோசிச்சுட்டே இருந்தேன், சரி ஏதாவது பிளாக்ல காலில் அப்படி கட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ சும்மா வாங்கி கொடுத்தா பண்ண மாட்டா. ஸோ இந்த லவ் நிற்காது, அது ஃபர்ஸ்ட் நிற்காது. லவ் என் குழந்தைய, என் ஒய்ஃபை, என் அம்மாவை எல்லாமே இந்த டைமில் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ரொம்ப கண்டுபடுறாங்க.
கண்ணு பட்டுச்சு, அது எப்படிதான் சொல்லுவோம். எனக்கு வரல, தமிழ்ல எப்படி சொல்லணும்னு தெரியல. ஸோ அதனாலதான் இது ஒரு கிஃப்ட். திருஷ்டி பட்டுச்சு. திருஷ்டி. ஓகே, ஆமா, திருஷ்டி படுது, அதனால ஸோ பிளாக்ல ஒரு சில்வர் போட்டு காலில் போடுறது. இதுக்கு மேல கால் காலெல்லாம் ஊற்றுறாங்க. போடுவாங்க, ரைட்ல போடுவாங்க, ലെഫ്റ്റ് ഏതെങ്കിലും നോക്കുന്നില്ല. ഓക്കെ, ചെറിയതാണ്. அவரோட கிஃப்ட் நாங்க எதிர்பார்க்கல, ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. என் ஃபேமிலி மெம்பர், அவ எனக்கு குழந்தை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ எனக்கு குழந்தை, வீடியோல பார்த்துருப்பீங்க. நான் சின்ன வயசுல இருந்தே அவனை வளர்த்துட்டு என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அவனோட கிஃப்ட் நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல. പൈസ ഉള്ളവരൊക്കെ വാങ്ങിയിട്ടുള്ളൂട്ടാ. ചെക്കന്മാർക്ക് സെലക്ഷൻ നല്ലതില്ല, അതൊന്നും നീ എടുത്താ മതി. ഇതെപ്പടാ കൊട്ടങ്ങ വാങ്ങി. ஓகே, ஐயோ ரொம்ப அழகா இருக்கு. കിരീടം വെച്ചത് അവളുടെ റാ. അങ്ങനെയാണ് ഇടുന്നത്. நீ ஊர்பட்டம் போட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கு எனக்கு ஆஃப் வைக்கிறதுலே திருப்பி போடு, திருப்பி போடு. டைட்டா இருக்கும், எனக்கு டைட்டா இருக்கும், எனக்கு டைட்டா இருக்கும். இது அட்ஜஸ்டபிள்டா. ஏன்டா படுத்துற? போட். அப்படி கழட்ட கூடாது. தேங்க் யூ. ஆனா உண்மையாவே சொன்ன, என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து ஏசியன் முறைப்படி இப்படிதான் போடணும். கரெக்டா தான் போடணும், இப்படிதான் போடணும். ஓ காமி, இன்னொன்னு வச்சிருக்கானே. അത് അതന്നെ മോതിരത്തില് തിളങ്ങ പോறோம். നീ എന്ത് മോതിരത്തില് തിളങ്ങ പോறோம். അവൾക്ക് എടുത്ത മോതിരം നല്ല അടിപൊളിയായിട്ടുണ്ടാവും. അത് അങ്ങനെ വിട്ടു ചേച്ചിക്ക് കത്തിയെടുത്ത് കുത്തി. വല്ലാത്തന്നെ വണ്ടി വേണ്ടി സ്കൂളിൽ എനിക്ക് വേണ്ടിട്ട് 10 രൂപ എടുത്തിട്ട് കീച്ചൻ വാങ്ങി കൊടുത്തോ. நான் அதை எடுக்கல மூஞ்சி தூக்கிட்டு போனேன். அழகா இருக்குடா அந்த மோதிரம். மை ஃபேவரட் கலர். எஸ், என் ஃபேவரட் கலர். നാളേക്ക് കൊലപാതകം നടക്കും, അത് മാത്രം എനിക്കറിയാം. என்னடா பழைய நாட்டம் மாதிரி ஆக்கிட்டாங்க. கரெக்ட் ஃபிட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மோதிரம். இதான் என் பிள்ளையோட கிஃப்ட். குட்டியோட கிஃப்ட். சோ முடிச்சிடலாமா? உனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல? நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? அப்ப நான் தான் சொல்லாம இருந்தேன். நீ தான் சொல்லாம இருந்த. நான் ஃபர்ஸ்ட் எங்களோட 7 years கம்ப்ளீட் ஆக போகுது. நெக்ஸ்ட் இப்படியே தொடர்ந்து போனா நல்லா இருக்கும். ஏய் வாய், நீயே கவுண்டர் எடுத்து கொடுக்க கூடாது. குடும்பமா இருந்துட்டு அவனே புடிச்சு விட்டு இந்த சைட் போங்க அந்த சைட் போங்க. இல்ல எல்லாருமே நிறைய பேர் கேக்குற கொஸ்டின் தான், இன்னுமா நீங்க ஒன்னா இருக்கீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. சோ எப்பவுமே நாங்க ஒன்னாதான் இருப்போம். தெரியும், பார்க்கலாம். டாய் பாட்டுட்டு வரும். ஐயோ வாய் வேற சரியில்லையே. அதுக்கு குடும்பத்துக்குள்ளேயே சூனியம் போட்டு வச்சிட்டு இருக்கோம். ஆமா, அதான் பிரச்சனை. ஏன்னா கட்டுப்படுறதுனால, திருஷ்டி படுறதுனால நிறைய பிரச்சனை வருது. ஸோ நாங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனால எங்களுக்கு அது பிரச்சனை தெரியாது. நாங்க 2 பேரும் பேசுவோம், நிறைய பேசி
ஓகே பண்ணுவோம். ஸோ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. இது வந்து நானே அதுதான் பண்ணேன் இப்போ. அதாவது என்னோட ஹாப்பி மூமெண்ட் எடுத்து நான் வந்து வீடியோவா போட்டுக்கிட்டேன். பட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எல்லாமே வீடியோஸா போடுறது கொஞ்சம், அதுவும் பேபிஸ் அவங்களோட விஷயம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் டக்குன்னு கண்ணு பட்டுரும். நம்ம வந்து சும்மா நல்லா இருக்குன்னு சொன்னாலே அது குழந்தைங்களுக்கு ஒரு கண்ணா பட்டுரும். ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சொல்லாம அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து ரிவீல் பண்ணுங்க. அது க்ளோசஸ்ட் ஆளுங்களா இருந்தாலும் சரி. பிகாஸ் வேணாம், அது வந்து எங்களுக்கு லைஃப்ல நாங்க அதை எடுத்துக்கிறோம்னு சொல்ல வரல. பட் சில பேருக்கு அது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்ன்றோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். இது நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். ஸோ நீங்க அதை ஸ்டே டியூன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க இங்க வந்திருப்பீங்க. ஸோ பாருங்க எப்படின்னு. இதுக்கப்புறம் உள்ள vlogs எல்லாம் எப்படி இருக்கும். இல்ல அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் யோசிக்கிறோம். அவ்வளவு பேருக்கு நம்ம நல்லது பண்றோம், கண்டிப்பா அதனால பிரச்சனை வருது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள இந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஸோ ஓகே ஓகே